குட் மார்னிங். காலையில் பார்த்தீங்கன்னா யாரோட சொல்கிறா உள்ள இருக்கப்பர். ஸோ காலையில் வந்து 4:30க்கு கிளம்பலான்னு இருந்தோம். சரியான மழை எழுந்து பார்த்த உடனே. ஸோ அதனால் வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து இடுக்கி அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே செம மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆரஞ்சு அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வி மேட் அ ஸ்மார்ட் டெசிஷன். அங்கே வேண்டாம், அந்த டைம் கிளம்ப வேணாம், ப்ளஸ் வேறு பிளானும் போட்டோம். ஸோ இப்போ இங்கேருந்து தனுஷ்கோடி போகிறோம். தனுஷ்கோடி போயிட்டு அதுக்கப்புறம் தான் சென்னை போகிறோம். ஸோ அதுதான் பிளானு. அது இன்னும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இதோட நான் வந்து இன்ட்ரொடக்ஷனை முடிச்சுக்கிறேன். காரில் ஏறி கிளம்புவோம். கிளைமேட் எப்படி இருக்குன்னு நான் போகிற வழியில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, வீடு ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் பர்மனெண்ட்லி ஒரு இடத்துல ஸ்டே பண்ண முடியும். லெட்ஸ் கோ. தெரியாது, ஆனால் இது வந்து டிஃபாகர் பண்ணோம். இப்போ தெரியும் பாருங்க. சூப்பர் தான், நைஸ். பயமாக இருக்குது ஆக்சுவலி கிளைமேட். மழை போடிச்சிடும். இல்லையா? இல்லை போய் ரைட் எடு. ரைட்டா? வரவங்க எடுத்துப்பாங்க. ரைட். வெளியிலேருந்து தரையிறக்குறோம் இப்போ காரை. வேறு போயிட்டு லெஃப்ட்டு வருதுடா, இங்கே தான்டா வருது. திடீர்னு மேப்புக்கு ஒரு பைத்தியம் முடிச்சிடுது. இதான் லெஃப்ட்டு, இந்த லெஃப்ட்டு. இந்த லெஃப்ட் தான். விண்வெளி நாயகா அப்படின்னு பாட்டு போடலான்னு பார்த்தா மேப்பை படி காரே விண்வெளிக்கு போயிடுச்சு. இல்லடா, அதே தான்டா போகுது. படுறா 53 minutes. டேய் பஸ்ஸுடா. அப்பா வெறுக்கெடுத்து ஓடுது. ஆமாம், இதுவாக தான் போகணும். மரம். ஏன்னா எல்லாரும் இப்படிதான் வரானுங்க. இந்த ரோட்ல ஏதாவது ஒரு இடத்துல சின்ன மரம் விழுந்துச்சுனாலும் நம்ம தான் ஏன் மரத்தை எடுக்கணும். தூக்கிடலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஜெய் பாலையான்னு சொல்லி தூக்கிடலாம். அது பார்க்கணும்னு சொன்னார். செம்மையாக இருக்கான். இப்போ பயங்கரமாக பார்க்குறியா? ஒன்றுமே தெரியலையா? ஓ மை காட், அங்கே பாரு. சொல்லு.
டிராஃபிக்கு ரோடு சின்னது கண்ணாபின்னா இருக்குது பிரச்சனை. இப்போதான் கொஞ்சம் பெரிய ஒரு பைபாஸ் ரோடு. குழந்தை வந்து உன்னை வந்து என்டர்டெயின் பண்ணுது. லம்பாடு சிபி இல்லை, டெக்னிக்கல் சிபிலாம் வரணும், ஆனால் சிபி இல்லை. இவர் கீழே உப்பல்லாம். ரெஸ்டாரண்ட் அப்பதான் ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, அரிச்சல் முனை. வந்துட்டோம். இப்போ வந்து பாம்பன் பிரிட்ஜ் புது பிரிட்ஜ் பாத்துக்கீங்க. ஆமா, அங்க இருக்கு. பிரிட்ஜ் பாருங்க, இப்போ ஓபன் பண்ணாங்க. வரும் அதான் பக்கத்துல இருக்கிறதா புது பிரிட்ஜ். இத பழசா? அது பழசு இருக்கிறது. கீழ இருக்கிறது பழசு, நம்ம போனது. மேல இருக்கிறது அந்த லைன் இருக்கு பாருங்க, எலக்ட்ரிசிட்டி லைன் இருக்கிறது புதுசு. அப்பா மணி வந்து 3 மணி ஆகுது. பாம்பன் பிரிட்ஜ் வந்துட்டோம். புது பிரிட்ஜ் பழைய பிரிட்ஜ் ரெண்டுமே இருக்கும். ஈயா, நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது கிளைமேட் இப்படி தான் இருந்துச்சு. இப்பயும் பாருங்க கிளைமேட் பயங்கரமாக இருக்குது. வாவ். ஸோ கீழே இருக்கிறது பழைய பிரிட்ஜு, மேலே இருக்கிறது புது பிரிட்ஜு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்டில் அந்த போர்டெல்லாம் இருக்கும். அது ஒரு வீடியோ இருக்குது, ஆக்சுவலாக ஆல்ரெடி போட்டிருப்பேன் அந்த வீடியோ. ஸோ அதில் வந்து நம்ம பைக்கில் வந்தோம், எஃப்சியில் வந்தோம். ஸோ அப்போ வந்து போனோம், அந்த ஸ்பாட் வரைக்கும் நடந்து போனோம். கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் ட்ராக்கில். அது நல்லா இருந்துச்சு, அங்கேருந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ அது பண்ண முடியாது, புது ட்ராக்லாம் போட்டிருக்காங்க, கண்டிப்பாக செக்யூரிட்டிலாம் போட்டிருப்பாங்க. அப்பா ஐயோ, காற்று பயங்கரமாக அடிக்குது. ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து அது என்னது தனுஷ்கோடி போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம வந்து சீக்கிரம் கிளம்புவோம். ஏன்னா முடிச்சுட்டு இங்கேருந்து இப்போ நேராக சென்னை போகிறோம். ஸோ நைட்டு ஒரு 12 மணிக்கு போல் தான் சென்னைக்கு ரீச் ஆகும் போல். ஸோ அதனால் கொஞ்சம் வேகமாக கிளம்பணும். பட் யா, திஸ் கிளைமேட் அண்ட் திஸ் பிளேசஸ். இல்ல பின்னாடி வச்சிரியா, இங்க வைக்கிறியா? இங்க தான் வைக்கணும், பின்னாடி வைக்க முடியாது, பின்னாடி ஃபுல்லா ஆள் இருக்கு. டேய் கதா ஓபன். நீ பின்னாடி போ, நீ பின்னாடி போவாத நிக்க முடியும். தனுஷ்கோடி என்ட்ரு ஆக போகிறோம். அதனால் வந்து சன்ரூஃப் ஓப்பன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் டைம் வந்தப்போ வந்து இவன் காரில் தான் வந்தேன். ஸோ இவன் காரில் வந்து இதே சன்ரூஃபில் தான் வந்து இவன் நின்றுட்டு வந்தான். நான் கார் ஓட்டினேன் இன்னைக்கு நான் நிற்பேன், நீ கார் ஓட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, நான் பேசுறது சரியாக கேட்காது, காற்று அடிச்சுதுண்ணா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆசை இந்த சன்ரூஃபில் இந்த ரோட்டில் கிளம்பிட்டோம். ஓஹோ, ஜாக்கி சான் படத்தில் வரும் போகும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. காற்றுல விசின்னு போயிடுச்சு.
கம்மியாக இருக்கும்னு பிளான் பண்ணி வந்தோம். பட் ஒரு மேட்ரு மறந்துட்டோம். இது சம்மர் வெக்கேஷன் சரியான தூக்கம் பாயாப்பா. எவ்வளோ வண்டி பாருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய கடை வந்துருச்சு. இங்கே வந்து ஒரு பிக்கப் ஆயிடுச்சுப்பா. இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு நல்லது நடந்ததுன்னா இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வழி கிடச்சிருக்கு. கடை போட்டு இங்கே வந்து அவங்க வந்து அவங்க டேட் லைஃப் மேனேஜ் பண்ண முடியுது. எட்ஜுக்கு வந்துருக்காங்க பாருங்க. நிறைய கூட்டம் வந்து 6 கிட்ட ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ அங்கே போயிருக்கேன், நான் உள்ளே இறங்கி போயிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாயிருச்சு. நானும் கார்த்தியும் வந்தோம், ஃபஸ்ட்டு பைக்கில் வந்தோம். அப்போ நான் வந்து ஷுவராக ஞாபகம் இருக்கேன். பாருங்களேன், தண்ணி அதிகமாயிடுச்சு போல. அப்படியே ஓட்டியா லெஃப்ட்ல. இந்த ட்ரிப்போட கடைசி எல்லாருக்கும் கடைசி நாள் ரொம்ப நாள் ஆச்சு கார் ஓட்டி. திருப்பிட்டே இருக்காது, அப்படி பாத்துக்கலாம்டா. ஓட்டியா நீ இருப்ப நாங்க இருக்க மாட்டோம். சரியா வந்து இப்படி ஓட்டுவோம். ஓகேயா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கருத்துக்களை இருந்தால் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சரியா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ஒன். அண்ட் மறக்காம சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க, கார் ஓட்ட கற்றுக்கிட்டு வண்டி ஓட்டுங்க. சரிங்களா, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி இடத்துல வந்து.